வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த 6 முட்டையிலையும் சைடில் நான் அந்த மாதிரி கீறி விட்டுருக்கிறேன். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிடலாம். பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம முட்டையை போட்டு லைட்டாக உரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வதங்கினோடனே 2 தக்காளி சேர்த்துக்குங்க. நான் 1/2 கிலோ ரைஸ் போடுறேன், அதனால் நான் பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா நம்ம கலரி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1 கப் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்த உடனே நம்ம அது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க ரைஸை எடுத்து சேர்த்துக்கலாம். ரைஸை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. தண்ணி நமக்கு பாதியாக வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மீதம் இருக்க வெங்காயத்தை நம்ம அது மேலே தூவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி புதினா அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை இப்போ ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல பொலன்னு ரைஸ் வந்திருக்குது. பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.